இப்போ டைரக்ஷனுக்கு வரலாம் சார். இப்போ ஆ, லிரிக்ஸ்ல தூள் ஆ, கிளப்பியாச்சு. மியூசிக் ஆ, டைரக்டராகவும் பின்னி பெடல் எடுத்தாச்சு. ஆ, இத தாண்டி டைரக்டர்னா, ஆ, ஆஹா! ஆ, ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆ. உடனே இவரோட மியூசிக்லாம் இப்ப நீங்க பண்ணதெல்லாம் மியூசிக்லாம் ராஜா சாரே போட்டு குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்ற கூட்டம் ஜாஸ்தி. எவ்ளோ ஆமாமா. தில்லா வந்து தைரியமா இறங்கியிருக்கீங்க? எப்படி அது அந்த தைரியம் வந்தது? இல்ல தைரியம் இல்ல சார். ஃபர்ஸ்ட்ல தான் எனக்கு ஸ்டோரி மைண்ட் உண்டு. ஸ்டோரி ம். மைண்ட் எனக்கு உண்டு. அதுல வந்து நான் வந்து இதுல ப ப ப கதையெல்லாம் சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவேன். சில சொல்லும்போது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாட்டு பண்ணும்போது, இது என்ன மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாரதி அர்த்தமெல்லாம் பாடுனவன் அவனுக்கு அறிவு கிடையாது. அது மாரி சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆட்டுக்குட்டி முட்டை இட்டுச்சு, கோழி வந்துச்சு சொல்லுச்சு. அப்ப யானை குஞ்சு வந்து கோழி குஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆத்தங்கரையில வந்து வெறும் குப்பை கூளமா இருக்கு. அப்படின்ற மாரி சும்மா இப்படி இருந்தா நல்லா ஓ! இருக்கும் அப்படின்னு மாரி சொன்னா, அதுக்கு அந்த இத வச்சு தான் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னது வந்து கதை இல்ல சாமின்னு பார்த்து உருவானது. அந்த மாரி நெறைய ஸ்டோரி டிஸ்கஷன்ல மற்றதெல்லாம் எனக்கு அதுல ஆர்வம் உண்டு. அதனால கதை எழுதலாம்னு வாவ்! சொல்லிட்டு கதை எழுதலாம்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா என்ன ம். டைரக்டர் ஆக்குனது இளையராஜாவும் பஞ்சர்ணாசலமும் சேர்ந்து தான். ஒரு தீபாவளி டேல பாவலர் இந்த கிரியேஷன்ஸ். ஆமா பாவலா கிரியேஷன்ஸ். இல்ல ம். முதல்ல அவங்க எடுக்கிறதா இருந்தது. பஞ்சவர்ண எடுக்கிறதா இருந்தது. அவர் சார். அதுக்கப்புறம் ஆமாமா. பாவலா கிரியேஷன்ஸ்ல படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்ப ம். பிரபுவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்ல அந்த படத்துல ஹீரோவா. ம். அப்ப வந்து ஆமா. சிவாஜி அப்பா கூப்பிட்டு, "டேய் என்னடா அதுல தடியன கூப்பிட்டுருக்க? நீ என்னடா கதைன்னாரு." இல்லப்பா இப்போ ஊர்ல சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு இப்போ வேப்ப மரத்தடியில போய் சீட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த மாரி கேரக்டரு, உருப்படாத கேரக்டரு. உடனே, ம். அதான் சரியா இருப்பான் போடு" அப்படின்னாரு. அந்த ஆமா. மாரி விளையாட்ட ஆரம்பிச்சது தான். என்னோட டைரக்ஷன் மெத்தடும், என்னுடைய ஸ்டோரி அமைப்பும் நான் சொல்லிக் குடுக்குறது வேற மாரி இருக்கும். ஏன்னா நான் யார்ட்டயும் அசிஸ்டன்ட்டா இருந்ததில்ல. எதையும் ஆமா. பார்த்தது ம். எந்த ஷூட்டையும் பார்த்ததில்ல. சினிமா வாவ்! சொன்னான். இப்படி லெஃப்ட், ரைட் இப்படி வர்றாங்கன்னா, கேமரா லெஃப்ட்ல இருக்கவங்க ரைட்ல பார்த்து பேசணும். ரைட்ல இருக்கவங்க லெஃப்ட்ல பார்த்து பேசணும். இப்ப நீங்க அங்க எனக்கு லெஃப்ட்ல இருக்கீங்க. நான் லெஃப்ட்ல பார்த்து பேசணும் உங்களுக்கு. இப்படி பார்த்தா உங்கள பார்த்த மாரி இருக்கும். என்ன பார்த்தேன்னா உங்களுக்கு வேற மாரி இருக்கும். இது என்ன பார்த்து ம். பேசுறது. இதுன்னா உங்கள பார்த்து பேசுற மாரி இருக்கும். அதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அவ்வளோதான் எனக்கு இது. நடந்து போறாங்கன்னா நம்ம ட்ராலில போலாம். ஒரு பெரிய கிராண்டான ஒரு இடமா இருந்துச்சுன்னா, கிரேன்ல போய் தூக்கலான்ற மாரி கைடன்ஸ் மட்டும் தான் குடுத்தாரு. வாவ்! அதுக்கப்புறம் ஷாட்ட பிரிச்சு, "கண்ணா கிரெயின் ஷாட் இது. ஒரு சீன்ல எத்தன கிரெயின் ஷாட் வருதுன்னு நோட் பண்ணுவேன். எத்தன டிராவல் ஷாட் வருதுன்னு நோட் பண்ணுவேன். எத்தன க்ளோஸ் அப் வருதுன்னு சொல்லிடுவேன். அதே மாரி ம். சஜஷன் ஷாட்ஸ் எனக்கு பின்னால இருந்து முகம் தெரியுது. அந்த பக்கத்துல இருந்து இந்த முகம் தெரியுது. சஜஷன் ஷாட்ஸ். இதெல்லாம் ம். கரெக்ட்டா பிரிச்சு வச்சு பட்டு 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 பட்டுன்னு எடுத்துருவேன் சார்.